கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். இன்று உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 23 அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். எவ்வளவு அருமையான ஒரு நம்பிக்கை. சங்கீதக்காரன் அறிக்கை இடுகிறான், என் ஜீவ நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொல்லி. நன்மையான நாட்களும் உண்டு, அதில் கிருபை நிறைந்த காரியமும் இருக்கிறது. நன்மையான நாட்கள் என்று ஒன்று உண்டு என்று சொன்னால், தீமையான நாட்களும் மனிதனுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தீமையான நாட்களும் நன்மையான நாட்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நேரமும் தேவ செயலும் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நன்மையான நாட்களை தரும் பொழுது சிந்திக்க வேண்டும். என்ன நன்மைகள் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார், எதனால் இது நமக்கு வந்தடைந்தது, நம்முடைய பரிசுத்தத்தினாலா அல்லது தேவனுடைய கிருபையினாலா என்று சொல்லி சற்றே சிந்திக்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதாகமத்தில் அதற்காகத்தான் அநேக நிகழ்வுகளை தேவன் வைத்திருக்கிறார் நமக்காக. தீமையான நாட்கள் வரும் பொழுது சிந்திக்க வேண்டும். இந்த தீமையான நாட்கள் ஏன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, என்ன காரியத்தோடு இது வைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி நாம் இதை கடந்து செல்வது, தேவன் எப்படி நமக்கு உதவி செய்வார், சோதனைகள் வரும் பொழுது தப்புவிப்பதற்கு வழிகளை நான் உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறாரே, ஆகவே அவரை சார்ந்திருப்போம் என்று சொல்லி சிந்திக்க வேண்டும். அமைதியா இருக்க வேண்டும், சமாதானத்தோடு இருக்க வேண்டும், பதறாதபடி தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே தியானம் பண்ணி சற்றே யோசிக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நன்மையான நாட்களும் உண்டு, தீமையான நாட்களும் உண்டு. ஆகவேதான் இயேசு சொன்னார், திடன்கள் உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். தீமையான நாட்கள் வரும்பொழுது அவர் நம்மோடு இருப்பார், நன்மையான நாட்களையும் நமக்கு தருவார். ஆனால் சிந்திக்க வேண்டும். யோபுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவனுடைய வாழ்க்கையில நன்மையான நாட்கள் இருந்தது. அவன் வாழ்ந்திருந்தான், அவன் கனம் பெற்றவனாயிருந்தான். ஆனால் ஒரு நாள் எல்லாவற்றையும் இழந்து அவன் ஜீவனுக்காக போராடி கொண்டிருக்கிறான். அவன் சிந்திக்கவில்லை, அவனுக்கு தெரியவில்லை. அந்த நாட்களில் வேதாகமத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் குறிப்பிக்கப்படவில்லை, குறித்து வைக்கப்படவில்லை. அவன் திணறுகிறான். நான் நன்றாய்தானே வாழ்ந்தேன், பரிசுத்தமாய் வாழ்ந்தேன், என் கண்களில் உடன்படிக்கை பண்ணினேன், யாரையும் நான் பார்க்கவில்லை, பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தேன், ஏன் எனக்கு இது வந்தது என்று சொல்லி அவன் ஆராய்ந்து பார்க்க முடியாதபடி அவன் தள்ளப்பட்டபடியினாலே திணறுகிறான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், வேதாகமத்தில் அநேக குறிப்புகளை வைத்திருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவன் நல்லவன் தான், பரிசுத்தம் உள்ளவன் தான், ஜபிக்கிறவன் தான், தேவனோடு உறவாடுகிறவன் தான். ஆனால் சத்ருவாகிய சாத்தான் சென்று தேவனிடத்தில் அனுமதி பெற்று வந்து அவனை தீமையான நாட்களுக்குள் வைக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி உண்டு பிரியமானவர்களே. சிந்தித்து பார்க்கும்படி, சோர்வுகளை அகற்றும்படி, எவ்விதமாய் நாம் அந்த நேரங்களிலே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் வேதாகமத்தில் அநேக காரியங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பாருங்கள். அவள் எல்லாவற்றையும் செலவழித்து தீமையான நாட்களை அனுபவித்து வந்தாள். ஒரு நாள் நேரம் வந்தது, இயேசுவை கண்டாள். அந்த வேளையில் அவள் தைரியமாய், ஒரு பெண் கூட்டத்திலே தைரியமாய் போய் தேவனுடைய வஸ்திரத்தை தொடுகிறாள். நாம் என்ன செய்வோம்? ஒதுங்கி நிற்போம், பயப்படுவோம். பெண்ணாகிய நான் எப்படி இந்த கூட்டத்தில் போவது, இயேசுவை எப்படி கண்டுகொள்ள முயற்சிப்பது என்று சொல்லி விலகி நிற்போம். அவள் தைரியமாய் சென்றாள், ஞானமாய் நடந்தாள். அவளுடைய வாழ்க்கையில் நன்மையான நாட்கள் உண்டாயிருந்தது. தீமையான நாட்கள் வரும் பொழுது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஞானமாய் நடக்க வேண்டும், ஆலோசனை பெற வேண்டும். அதன்படி செய்தால் அந்த தீமையான நாட்களை கடந்து போகும்படி தேவன் உதவி செய்வார்.
நன்மையான நாட்கள் வரும். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே எனக்கு அறிந்த சில குடும்பங்கள் உண்டு. அந்த குடும்பங்களிலே தன்னுடைய பிள்ளைகள் காணாமல் போய் தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. வாழ்நாள் முழுவதும் சஞ்சலப்பட்டு வேதனையோடு கடந்து சென்றவர்கள் உண்டு. கவலையினம். தேவனை சார்ந்திருந்தார்களோ சார்ந்திருக்கவில்லையோ, பிள்ளைகளை பறிகொடுத்து விட்டார்கள். துக்கத்தின் மேல் துக்கம், வாழ்நாள் முழுவதும் துக்கம். ஒரு மனிதன் மரித்து விட்டால் 1 மாதம் அல்லது 5 மாதங்களிலே துக்கம் போய்விடும். பிள்ளைகள் காணாமல் போனார்களானால் அந்த கவலை வாழ்நாள் முழுவதும் கடைசி மூச்சு இருக்கும் வரை தீமையானது எண்ணி 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 உள்ளம் உடைந்து போகும். பிரியமானவர்களே, நாம் கவனமாயிருப்போம். வாழ்க்கையில தேவனை சார்ந்து தீமையான நாட்கள் நமக்கு வருவதற்கு முன்பு எச்சரிக்கையாயிருந்து தேவனிடத்தில் அனுதினமும் ஜெபிப்போம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்காதபடி, சத்துரு கொண்டு வராதபடி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். தேவன் நன்மையான நாட்களை நமக்கு தருவார். சில வருடங்களுக்கு முன்பு ஒரு செய்தியை பார்த்தேன். டெல்லி அருகில் ஒரு கிராமத்திலிருந்து ஒரு சிறுவன் தன் தாயோடு மன மகிழ்ச்சியாக ரயில்வே நிலையத்தில் விளையாடி கொண்டிருக்கிறான். அவனுக்கு அன்று விடுமுறை. தன் தாய் ஒரு துப்புரவு பணியாளர். அவளிடத்தில் கேட்கிறான், அம்மா, இன்று நான் உன்னோடு வந்து சிறிது நேரம் ரயில்வே நிலையத்தில் விளையாடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கேட்கிறான். அவளும் சம்மதிக்கிறாள். அவன் விளையாடி கொண்டே இருந்த பொழுது ஒரு ரயில் பெட்டியில் ஏறினான். அவன் விளையாடி கொண்டிருக்கும் பொழுதே தூங்கிவிட்டான். அவன் விழித்து பார்த்த பொழுது அறியாத ஒரு பட்டணத்தில் அந்த வண்டி போய் நிற்கிறது. செய்வது அறியாது திகைக்கிறான். அவனை வெளியேற்றினார்கள். அவன் அப்படியே ரயில்வே நிலையத்திற்கு முன்பாக நடந்து போய் பசி அவனை வாட்டுகிறது. வேதனை, தெரியாத பாஷை, அறியாத ஊர். அந்த ஒரு பட்டணத்தில் உள்ள ஒரு பெரிய உணவகத்திற்கு முன்பாக போய் பிச்சை எடுக்கும்படி ஆகாரத்திற்காக கவலையோடு கண்ணீரோடு காத்து கொண்டிருந்தான். அந்த வழியாக சென்ற ஒரு அயல்நாட்டு பெண்மணி அவளை பார்க்கிறாள். தேவனுடைய கிருபை அவளுடைய அந்த சிறு பையன் மேல் இருந்தபடியினாலே அவள் அவனை முறைப்படி தத்தெடுத்து கொண்டு ஆஸ்திரேலியா பட்டணத்துக்கு கடந்து கொண்டு போய் அங்கு படிக்க வைக்கிறாள். அவன் படித்தான், பட்டம் பெற்றான், பெரியவனானான். திடீரென்று அவனுக்கு ஒரு யோசனை, என்னுடைய ஊரை கூகுளிலே போட்டு பார்க்கலாம் என்று சொல்லி போட்டு பார்த்து அந்த ஊரை கண்டுபிடித்து அவன் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்து தன்னுடைய தாயை அவன் சந்திக்கிறான். தீமையான நாட்கள் கடந்து போனது. நன்மையான நாட்கள் அந்த தாய்க்கு வந்தது. அந்த மகனுக்கு நன்மையான நாட்கள் வந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இழப்புகள் உண்டு, வேதனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, நோய்கள் உண்டு, பாடுகள். இவைகளில் எல்லாம் கடந்து போகும்படி தேவன் உனக்கு உதவி செய்வார். அவரை சார்ந்திருந்தார். தீமையான நாட்கள் போகும், நன்மையான நாட்கள் வரும். வேதாகமத்தில் ஒரு செய்தியை பார்க்கிறோம். 1 சாமுவேல் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் அங்கே அன்னாள் என்ற ஒரு சகோதரியை பார்க்கிறோம். இவள் ராமதாயும் ஊரை சேர்ந்த எல்கானா என்ற ஒரு மனிதனுடைய மனைவி. அவளுக்கு பிள்ளை இல்லை. இன்றும் அநேகர் பிள்ளை இல்லாமல் இருக்கிறீர்கள், வேதனையோடு இருக்கிறீர்கள். அந்த நல்ல பாக்கியம் என்று கிடைக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பரிசு நமக்கு எப்பொழுது தேவன் நம்மையிலே கையிலே தருவார் என்று வேதனையோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள். அன்னாலும் அப்படிதான் வேதனைப்பட்டார். உங்களுடைய வாழ்க்கையில், அன்னாளுடைய வாழ்க்கையில் அவளுடைய சக்களத்தை அவளை ஏளனம் பண்ணினாள், துன்பப்படுத்தினாள், துயரப்படுத்தினாள், விசனப்படுத்தினாள், மன கிளேசம் பண்ணும்படி செய்தாள். வேதனையோடு அனுதினமும் அவள் வாழ்ந்து வந்தாள். சீலோவிலே அவர்கள் வருடந்தோறும் பலியிடுவதற்கு வருவார்கள். அப்பொழுது இன்னும் அதிகமாக அவள் பெண்ணினாள். அன்னாளை காயப்படுத்துவாள். இருதயம் முழுவதும் உடைந்து போகும். அவள் அழுவாள், பதறுவாள். அவருடைய கணவன் அவரை ஆறுதல் படுத்துவான். பிரியமானவர்கள், இன்றும் நீங்கள் நிந்தையும் அவமானத்திலும் இருக்கிறீர்களோ, தீமையான நாட்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ, வேதனையான வார்த்தைகள், நிந்தையான வார்த்தைகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ, உறவினர்கள், உற்றார், மிகவும் நெருங்கிய உறவினர்கள், கணவன், மனைவி, கணவனுடைய உறவினர்கள் உங்களை துன்பப்படுத்துகிறார்களோ, கவலைப்பட வேண்டாம். அன்னாள் என்ன செய்தால் தெரியுமா? ஒரு நாள் அவள் வேதனைப்பட்டு கொண்டிருந்த பொழுது அவளுடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. அவர்கள் எல்லாரும் சீலோவிலே கூடி வருகிறார்கள். தேவாலயத்திற்கு போகும்படி பலியிட்டு முடிந்தது. புசித்தார்கள், குடித்தார்கள். அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் புறப்பட்டு போனால் தேவாலயத்திற்கு. அங்கே எலியா நிலையின் அண்டையிலே அவன் உட்கார்ந்து இருக்கிறான். இவள் போகிறாள் தேவனை சந்திக்கும்படியா. மிகவும் வேதனையோடு அழுது கதறி தேவனிடத்தில் கெஞ்சி தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறாள். அவள் கதறி அழுது கொண்டே இருக்கிறாள். இருதயம் பேசிக்கொண்டே இருக்கிறது, உதடு அசைந்து கொண்டிருக்கிறது, ஆனால் சத்தம் வரவில்லை.
எலியா அவளை பார்க்கிறான். அவள் குடித்து கொண்டு புலம்புகிறாள் என்று சொல்லி அவளிடத்தில் வந்து அவனும் விசனப்படுத்துகிறான். ஸ்திரீயை, நீ எதுவரைக்கும் குடித்து வரித்திருப்பாய் என்று சொல்லி கேட்கிறான். அவள் சொல்லுகிறாள், நான் ஒரு மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ, எனக்கு பிள்ளை இல்லை, என்னை வேதனைப்படுத்துகிறார், நான் தேவனிடத்தில் என் மனதை ஊற்றுகிறேன். தேவனை பார்த்து விண்ணப்பம் பண்ணி சொன்னான், தேவனே, என்னை மறவாதையும், என் சிறுமையை நோக்கி பாரும், எனக்கு இரக்கம் பண்ணும், என்னை மறவாது நினைத்து எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பீரானால் அந்த குமாரனை நான் உமக்கு ஊழியத்திற்கு கொடுப்பேன் என்று சொன்னான். தேவன் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார். சாமுவேல் என்று ஒரு தீர்க்கதரிசி பிறந்தான். தேவ ஆலயத்திலே கொண்டு சீலோவிலே எலியாவின் கீழ் அவனை கொடுக்கிறான். ஒரு காலத்திலே எலியாவின் பாதப்படியில் வளர்ந்த சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாறுகிறான். 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறான். இஸ்ரவேல் மக்களை நியாயமாக வழி நடத்துகிறான். அன்னாளுடைய தீமையான நாட்கள் போய் நன்மையான நாட்கள் வந்தது. அருமையான எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கும் நன்மையான நாட்கள் வரும், பிள்ளைகள் வரும், குமாரத்திற்கு கொடுப்பார் தேவன், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், நிந்தை அவமானம் வேதனைகளிலிருந்து விடுவித்து கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். பிரியமானவர்களே, நன்மையான நாட்கள் வரும் பொழுது நாம் கவனமாக இருக்க வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் நமக்கு கிடைத்த நன்மைகளை எண்ணி 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 துதி செய்வாய். அவர்களுக்கு நன்றி மறவாத இருதயத்தை ஊற்றுவாயாக. தீமை வரும் பொழுது சிந்தித்துப்பா, என்னுடைய பாவமா, என்னுடைய அக்கிரமங்களா, நான் என்னதிலே தவறி போனேன், அல்லது சத்ரு எனக்கு தீமையை கொண்டு விதைக்கிறானா, இதுல இருந்து எப்படி விடுவிப்பது என்று சொல்லி அவரிடத்தில் கேள். அவர் உனக்கு நன்மையான காரியங்களை செய்வார். சிந்தித்துப்பார். உனக்கு நன்மையான நாட்களிலே நீ தேவனை மறந்து போனாய். உன்னுடைய இச்சைகள், உன்னுடைய மற்றவர்களுடைய அழகு உன்னை கவர்ந்தது, அவருடைய அன்பான வார்த்தைகள் உன்னை கவர்ந்தது, நீ தேவனை மறந்து போனாய். தீமை வரும் பொழுது உபவாசம் இரு. பிரியமானவர்களே, சில வருடங்களுக்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்த பொழுது ஒரு போதகரிடத்தில் அதை குறித்து சொன்னேன். அவர் சொன்னார், சகோதரனே, இந்த நாட்களிலே நீ ஜெபித்து போராட முடியாது, நான் உனக்காக போராடுகிறேன். 3 நாட்கள் இரவும் பகலும் நான் பட்டினியா இருந்து உபவாசித்து உனக்காக ஜெபிப்பேன் என்று சொன்னார். 3 நாட்கள் எனக்காக ஜெபித்தார். கர்த்தர் அதிசயத்தை செய்தார். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் பிரச்சனை வரும்பொழுது போதகர்களை நாடுங்கள், ஜெபிக்கிறவர்களை நாடுங்கள், நீங்களும் உபவாசம் இருங்கள். 3 நாள் உங்கள் உடம்பை பசியினால் தாழ்த்துங்கள், உங்கள் ஆத்துமாவை தாழ்த்துங்கள், காரியம் விடுதலை பெறும் வரை போராடி ஜெபியுங்கள். அப்பொழுது நன்மையான நாட்கள் உங்களுக்கு வரும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு வினாடி கர்த்தரை நாம் உற்று பார்ப்போம். என்றைக்குமே வாழ்க்கையிலே ஆழத்தில் கடந்து விடுவேனோ, என் கால்கள் வெளியே வர முடியாதோ, இப்படியே உடைந்து 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 நான் சாக வேண்டியதுதானா என்று கண்ணீரோடு தகப்பனே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் காண்கிற தேவன், ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிற தேவன், அவருடைய வேதனைகளை காண்கிற தேவன், அவர்கள் பட்ட பாடுகளை அறிந்திருக்கிற தேவன், நீர் வாக்கு கொடுத்திருக்கிறபடி நன்மையும் கிருபையும் அந்த பிள்ளைகளை தொடரட்டும் ஆண்டவரே. நான் இப்படியே வாழ்ந்துதான் சாக வேண்டுமா என்ற அந்த கேள்வி மாறட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். அந்த இருதயங்களிலே ஒரு நம்பிக்கையை விதைப்பீராக. என் தேவன் காரியங்களில் மாறுதல்களை கட்டளையிட்டு அவர்களுக்கு ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விதைப்பீராக ஆண்டவரே, விதைப்பீராக. அவர்களுக்கு பின்னால் நன்மையும் கிருபையும் தொடர்கிற நாட்கள் உண்டு என்று சொல்லி செய்தி அனுப்பி இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம், அனுப்பிவிட்டபடியினால் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையின்படி, உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நன்மையும் கிருபையும் சூழ்ந்து கொள்ளட்டும். குழந்தை இல்லாதனால் தடுமாறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், வெட்கப்படுத்தப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரம் சந்திக்கட்டும். நீர் யாரென்றே அறியாதவர்கள் ஆண்டவரே, ஆனால் கர்த்தாவே, எப்படியாவது இந்த செய்தியை கேட்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை அந்த சகோதரி சந்திக்கட்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி, நன்றியோடு தம்மை துதிக்கிறோம். மாறாத வியாதிகளினால் நான் இப்படியே தான் சாகணுமா என்று தகப்பனே வைத்தியசாலைக்கு அலைந்து அலைந்து அலைந்து
துன்பப்பட்டு போன பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் இறங்கட்டும் அப்பா. நன்மையும் கிருபையும் தொடரட்டும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும். உம்முடைய கரம் எங்களோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தழும்புகளால் நாங்கள் சுகமாகுவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் பட்ட பாடுகளினால் நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கல்வாரியின் தேவன் எங்களை நினைப்பதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த வினாடியில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you.